ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார். ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது. அதை வாழ்ந்து தீர்த்துவிடு. உண்மையை பேசு. பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே. பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு. பிறரை இனிமைப்படுத்த பொய் பேசாதே. இதுதான் தர்மம். நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம். அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது. நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. அதை தழுவிக்கொள். நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே. பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்கள். வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது. உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான். நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு. உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்படு. நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே. இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக போ. உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல, நான். வாழ்க்கையை வெறுக்க உனக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னிடம் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான். என் தங்கமே, வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே. வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு. வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும். வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய். முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா. கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாது பிள்ளையே. உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும். ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் வராது. நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே. நல்லதே நடக்கும். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே குழந்தையே. உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள். என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும். எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும். பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய். அது இதோ நிறைவுக்கு வருகிறது. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை இன்றும் பாதுகாக்கும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும்தான் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமை, வாழ்வு, அச்சம், மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும். அடுத்து, சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும்.
தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது. ஆம் குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகிறாய். அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய். சந்தோஷப்படு. உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். கண்மணியே, என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு. சிருஷ்டியின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் நீ போ. கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ நீ செல். என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லையறியாதது. அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம். நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன். கொஞ்சம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளது. எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய். இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களின் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு 3ஆம் மனிதன் போல வேடிக்கை பார். எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு. உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் குறையும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய். நன்மைகள் நடப்பது நிச்சயம் தொடரும். வாழ்க்கை பாதையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் மனித சக்திகளின் தன்மை மகா தத்துவமாகாமல் தவிப்பது ஏன் தெரியுமா? நாம் எதை யாருக்காக செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமைத்தான். மனித மனம் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறது. எழுவது முதல் படுப்பது வரை நாம் உருவாக்கியுள்ள தன்மைகளுக்காக வேகமாக ஓடுகின்றோம். ஓடாமல் நின்றுவிட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சம். இந்த அச்சத்தின் உச்சம் நம்மை சுற்றி பல இன்னல்களை உருவாக்கி அதற்குள் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறது. இந்த வேடிக்கைதான் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கி உயிர்ப்போடு மக்கள் உலவுவது போல மாயையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்திடத்தான் முடியுமா? எவ்வாறு இக வாழ்க்கையில் வேகமாக ஓடுகின்றனரோ அதே தன்மையை ஜெகத்தை அடைவதற்கு கையாண்டால் உச்சிக்குழி தரிசனம் கிட்ட முடியும் அல்லவா? அது எட்டா தொலைவில்தானே செல்லும். மனிதனுக்குள் எழுந்த இந்த வேகத்தீயை தணிக்க துரித ஆன்மீகம் கடைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறது. இங்கே வந்தால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். குறிப்பிட்ட நாளுக்குள் நீ உன் உயர் ஞானத்தை அடைந்திட முடியும். நெற்றிக்கண்ணை திறந்து முக்காலம் அறியும் ரகசியத்தை கற்றுக்கொள் என்று அழைப்பு உன் ஒவ்வொருவரையும் நோக்கி குவிந்திருக்கும். எதை தின்றால் நாம் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் ஓடுபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பானதே. ஆனால் ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கிருக்கிறது தெரியுமா? எவ்விடத்தில் ஓட்டத்தை துவங்கினாயோ அங்கே மறைப்பொருளாக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டும். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உன் உடல், மனம், புத்தி எப்படி இயங்குகிறது? அது நலமாக இருக்கிறதா? அந்த கணம் நாம் உயிர்ப்போடு குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது அவசியமாகின்றது. அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித எந்திரத்திற்கு மட்டுமே உண்டு.